நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு வரப்போகிற 3 சூப்பரான செலிபிரிட்டிஸ் யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரி ஆடியன்ஸுக்கு, ஆண் ரசிகர்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம். வந்திருக்கவங்க 3 பேருமே பெண்கள். அவங்க எல்லாருமே உங்களுக்கு தங்கச்சி மாதிரி. எனக்கு கிடையாதுப்பா, நான் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு 3 அழகான பெண்கள் தான் இன்றைக்கி செலிபிரிட்டிஸாக வந்திருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. நான் இப்போ சொல்ல மாட்டேன், அவங்க வந்த பிறகு தான் சொல்லுவேன். அவங்க லிஃப்ட்டுக்குள்ளே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களை இன்வைட் பண்ணலாம். அழகான பெண்கள் வராங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க 3 பேரையும் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். ஏங்க உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? ரொம்ப பேசுறேன்னா சரி, பெண்கள் வராங்க அப்படின்னு சொன்னல, அந்த 3 பெண்கள் இவங்க தான். உங்களை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். பேராண்மை படத்தினுடைய கதாநாயகிகள் இவங்க. முதலாவதாக உட்காந்துருக்கவங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும், இந்த காதல் படம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் வந்து சரண்யான்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அதாவது சந்தியாவோட ஃப்ரெண்டாக வருவாங்க. அவங்களோட தங்கச்சி தான் இவங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? அவங்களோட அக்கா மாதிரி இருக்கீங்க நீங்க இப்ப அப்படின்னு சொல்ல வந்தேன். நீங்க முறைக்காதீங்க, உண்மைதானே அது? வாப்பா நீ வா வா. என்னங்க இவ்வளவு மிரட்டுறீங்க? ஸோ சரண்யா அவங்களை காதல் படத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ பேராண்மை படத்துல இவங்க ஒரு கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ. அடுத்ததா உட்கார்ந்துருக்கவங்க வந்து மகா. ஸோ நீங்க வந்து இந்த படத்துல அறிமுகமாகறீங்க இல்லையா? ஸோ அறிமுகமாயிருக்காங்க. அதுவும் முதல் படமே ஜெயம் ரவியோட அந்த அளவுக்கு ஒரு சூப்பர்வான லான்ச். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு தி ஷோ. மூன்றாவதாக உட்காந்துருக்கவங்க பேரே வித்தியாசமா இருக்கு. என்ன பேர் பார்த்தீங்கன்னா லியஸ்ட்ரி. அது என்னங்க லியஸ்ட்ரி? அப்புறமா சொல்லுவீங்களா? அதுல ஒரு ரகசியமா? ஓகே, வெல்கம் டு தி ஷோ. ஜெயம் ரவியோட பேராண்மையில் நடிச்ச 3 கதாநாயகிகள் தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க. உங்கள்ட்ட தான் கேட்க போறேன். அது என்ன லியஸ்ட்ரி? மியா தெரியும். அது என்ன மியா? மியாவுனா பூனை கத்துமே, அதான். இது லியாவுனா எது கத்துன்னு எனக்கு தெரியல. இந்த பூனை கிடையாது, புலி. ஓகே, லியானா என் பேரு. எனக்குன்னா மகா நல்லா சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா. ஆக்சுவலி நீங்க மியாவுன்னு சொன்னீங்கல்ல. ஓகே, மியாவுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. ஒரு கியூட்டான மியாவ், அதுதான் லியாஸ்ரீ. ஆண்டவா, இதுக்கு நான் கேட்காமே இருந்திருக்கலாம்டா சாமி. எனக்கு புரியவே இல்லை. ஓகே, எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? சரண்யா நீங்கள் சொல்லுங்கள். ஜெயம் ரவியோட நடிக்கிறீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஜெயம் ரவி வந்து ரொம்ப பாசிட்டிவான ஆட்டிடியூடு கொண்டவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் போனீங்கன்னா ஒரு சின்ன அவர் சொல்கிறது கூட ஃபர்ஸ்ட்டு ரொம்ப பெரிய மைனஸ் மாதிரி தெரியும். என்ன இவர் வந்தோன்னே எப்போ பார்த்தாலும் மிஸ்டேக்ஸாகவே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன்ஸ் நம்ம அவர் கூட நல்லா பழகிட்டோன்னா ஒவ்வொரு ஷார்ட் அந்த சீன் முடிஞ்ச பிறகு என்ன தெரியும். லைக் அவங்க சொன்ன அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறதும் சரி, ஜனா சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து, ஜனா சார் நீங்கள் பார்க்குற போது என்னது மிரட்டுவார் போல் அப்படின்னு தோணும். பட் ரொம்ப சாஃப்டான நேச்சர் அவருது. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. சூப்பர் சூப்பர். வெல்கம் டு தி ஷோ சரண்யா. உங்கள்கிட்ட மகா நான் கேட்க போகிறது என்னென்னா, நீங்கள் சிரிச்சிங்கன்னா அழகாக கணத்தில் ஒரு குழி விடுது. அந்த குழியில் விழுந்த பசங்க எத்தனை பேர்? ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே. பேராண்மை அப்படின்னா சப்ஜெக்ட் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்குள்ளே தான் எடுத்தது இல்லையா? கண்டிப்பாக ஃபாரஸ்ட்டில். அது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தது உங்களுக்கு பண்ணும்பொழுது? டஃப்பான ரோல் இது, பொதுவாக எல்லாராலையும் பண்ண முடியாத ஒரு ரோல் இது. எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஸ்பெஷலி ஃபார் மீ சாங் சீக்வென்ஸ் பண்ணும்போது லெக் கொஞ்சம் இன்ஜூர் ஆயிடுச்சு. வாட் ஹேப்பன், அந்த டோலியிலலாம் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ தூக்கிட்டு போனாங்க. 2-3 கிலோமீட்டர்ஸ் கிளைம்பிங்லாம் இருந்தது. தட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். பட் ஜனா சார் சப்போர்ட், டீமோட சப்போர்ட் அண்ட் ஹெல்ப்னால இட் வாஸ் அ லிட்டில் ஈஸி ஃபார் மீ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் டு தி ஷோ மகா. லியா, நீங்கள் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறது வந்து, இதில் வெப்பன்ஸ்லாம் நிறையா இருந்ததில்ல, நிறையா பிளாஸ்ட்ஸ் இந்த படத்தில் நிறையா வெப்பன்ஸ்லாம் இருந்தது. உங்களுக்கு பயம் இல்லையா அதெல்லாம் பார்த்து? ஃபஸ்ட்டு வந்து பயம் இருந்தது. எங்களுக்கு ட்ரைன் கொடுத்து தான் அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் அதெல்லாம் இது பண்ணது. ட்ரைனிங் யார் கொடுத்தாங்க உங்களுக்கு? எங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலாக ட்ரைனிங் எங்கே எடுத்தோன்னா பேசிக்காக பாண்டியன் மாஸ்டரில் ஆக்சுவலி ஸ்டிக் வந்து பாண்டியன் மாஸ்டர் கற்றுக்கிட்டோம். ஆர்ச்சரி கிளாஸ் வந்து ஷிஹான் உஷன் கிட்ட கற்றுக்கிட்டோம். தென் ஸ்விம்மிங்
மார்ஷல் ஆர்ட் வந்து மைக்கேல் மாஸ்டர் கிட்ட தென் அந்த மாதிரி எல்லாம் நிறைய ட்ரைன் கொடுத்து எங்களுக்கு வந்து நடிச்சு இது பண்ணாங்க என்சிசி ட்ரைனிங் இந்த ஆர்ச்சரி கிளாஸ்ல பிராக்டிஸ்லாம் பண்ணும்போது அந்த புலிகேசில வடிவேல் சார் அப்படி விட்டு அங்க ஒருத்தர் உங்ககிட்ட நான் கான்செப்ட் சொன்னேன் கிண்டல் அடிக்க சொல்லல இல்லங்க கேக்குறேன் அப்படிலாம் நீங்க எத்தனை பேரை கொன்னீங்கன்னு ஆக்சுவலி வந்து நாங்க 3 பேருமே நல்லா ஃபைட் கத்துக்கிட்டோங்க சோ நீங்க இப்படி ப்ரோக்ராம்ல ஓவரா பேசுனீங்கன்னா இதுக்கு முடிஞ்ச பிறகு ஓகே நாம வந்து இப்போ அடுத்ததா விளையாட போயிடலாம் டைரக்டா கேமுக்கு போயிடலாம் இதுக்கு மேல நம்ம டீல் பண்ணவே கூடாது நீங்க ரொம்பவே அழகா பேசுறீங்க 3 பேருமே அதனால உங்களுக்கு இப்போ ஒரு gift கொடுக்க போறேன் நான் ஓகே இருக்கீங்களா வாங்கிக்கிறீங்களா gift 1 கிலோ தங்கம் அந்த மாதிரி இது இதெல்லாம் விட பெரிய gift 1 கிலோ தங்கம் வச்சு கூட இங்க ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா இந்த gift வச்சு தான் இங்க இதுக்கப்புறம் எல்லாமே முடியும் அது என்ன அப்படின்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இப்பயே கொடுத்துறோம் ஓகே ஓகே இந்த 1000 பாயிண்ட்ஸ் வச்சு தான் நீங்க இந்த கேமே விளையாட போறீங்க ஓகே 3 பேருமே 1000 பாயிண்ட்ஸோட ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஆனா இதுல ஒருத்தர் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும் இந்த ப்ரோக்ராமோட கடைசியில் ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் ஒரு அந்த ஸ்பெஷல் ப்ரைஸ் இருக்கு இதுல வந்து இந்த ஆர்ச்சரி இந்த ஷூட்டிங் ஃபைட்டிங் இதுக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் கிடையாது அதனால அது தவிர வேற ஏதாவது உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அந்த நாலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடலாமா ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இவங்க விளையாட போற ரவுண்ட் வந்து குரூப்ல டூப் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் சேர்ந்த 3 பேர் ஒரு குரூப்பா வருவாங்க அந்த அதுல 2 பேர் தான் ஒரிஜினல் ஒருத்தர் டூப் அந்த டூப் யாருங்கறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க ஓகே 3 பேர் ரெடியா இருக்கீங்களா ரூல்ஸ் கிளியரா ஓகே 3 பேரும் தயாரா இருக்காங்க இவங்களை கன்ஃபியூஸ் பண்ண போற அந்த குரூப் யாரு எந்த ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க அப்படிங்கறத இதோ நம்ம லெஃப்ட் குள்ள பார்க்கலாம் பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும் யார் இவங்க சொல்லுங்க பார்க்கலாம் 1 செகண்ட் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இப்போ எனக்கு சொல்லிட்டீங்க அது தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச விஷயம் இல்ல புதுசா சொல்றதுக்கு எதுவும் இல்லையே இப்போ நீங்க மேல டூப் யாருன்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு யார் தெரியுதா உங்க யாருன்னு இப்பயே சொல்லிட்டா எப்படி இல்ல யாருன்னு கேக்குறேன் எந்த ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க அப்படின்னு கேக்குறேன் இப்போ கெஸ் பண்ண முடியுமா ஏன்னா உங்க படத்துல பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஃபைட்டர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா போலீஸ் ட்ரைனிங்ல வந்து இல்லப்பா நல்ல வேளை டீச்சர் ட்ரைனிங் கேட்காம அது வரைக்கும் சந்தோஷம் இவங்க வந்து ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸ் 2 பேர் தான் இது வந்து ப்ரொஃபஷனல் ஓகே ஒருத்தர் வந்து டூப் ஓகே அந்த டூப் யாருங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு 15 செகண்ட்ஸ் டைம் தருவோம் ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல ஓகே ரெடியா நீங்க ஓகே ரெடி your time starts now ஓகே ஃபர்ஸ்ட் பஸ்ஸரை பிரஸ் பண்ணது வந்து சரண்யா அவங்க வந்து தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல பட்டன் இருக்கேன்னு பஸ்ஸுக்கு நம்பி விட்டாங்களா தெரியல டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொன்னோடனே சத்தம் கேட்டுருச்சு சொல்லுங்க ஏபிசியில் யார் டூப் சி தான் டூப்னு நினைக்கிறேன் ஏன் ஒய் வாட் இஸ் த ரீசன் பிகாஸ் 2 பேருமே வந்து ஸ்டேஜில் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அவர் தான் கம்ஃபர்டபுளாக நிற்கிறார் இல்லை அவரு கொஞ்சம் ஷை டைப்பாக இருக்காரு ஸோ அவர் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவரை பார்த்தா ஷை டைப்பாக தெரியுதா உங்களுக்கு ரொம்ப வெக்கப்பட்டு உங்களை மாதிரியே வெக்கப்பட்டு நல்ல வேலை என்னைய டூப்புன்னு சொல்லாமல் போனீங்களே ஸோ அவர் வந்து வெக்கப்படுறதுனால அவர் டூப்பு ஆமாம் இதுல யாரு பாடி பில்டர் டூப்னு கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க ரிட்டம் சரண்யா வந்து சி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க செகண்டா பஸ்ஸரை பிரஸ் பண்ணது மகா நீங்க சொல்லுங்க ஏவா பியா நான் சி நீங்க சூஸ் பண்ண முடியாது ஏ ஒய் இங்கி பிங்கி பாங்கி போட்டேன் ஸோ பாங்கில வந்த டாங்கி 3 பேருமே பார்த்தா ப்ரொஃபஷனலா தான் இருக்காங்க பட் அந்த ஏ கொஞ்சம் லுக்ல லைட்டா இந்த டூப் பண்ண தெரியுது ஓகே அதனால வந்து இங்கி பிங்கி பாங்கி போட்டதுனால ஏ தான் நம்ம அது இது ஷோலயே முதல் முறையா இந்தியாவிலேயே ஏன் இந்த வேர்ல்டுலயே டூப்பை இங்கி பிங்கி பாங்கி போட்டு கண்டுபிடிச்ச முதல் இவங்க தான் உங்களுக்கு ஒரு வாட்டி பலமா கை தட்டுங்க தேங்க்யூ மகா வந்து ஏ தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க அடுத்ததா நீங்க சொல்லுங்க பாப்போம் யார் டூப் பட் அவர் மேல டவுட் இருக்கா நீங்க ஃபர்ஸ்ட் பஸ்ஸரை பிரஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யாரை லாக் பண்ணிருப்பீங்க டூப்னு ஐ திங்க் சி பண்ணியிருப்பேன் ஓகே ஆனா பி மேல எந்த டவுட்டும் இல்லை உங்களுக்கு இப்போ வேற ஆப்ஷன் கிடையாது அதனால பி ஓகே வெரி குட் உங்களோட ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல சரண்யா ஃபர்ஸ்ட் பஸ்ஸரை பிரஸ் பண்ணாங்க அவங்க வந்து சி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க செகண்டா பஸ்ஸரை பிரஸ் பண்ணது மகா அவங்க வந்து ஏ தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க கடைசியா பஸ்ஸரை பிரஸ் பண்ணது இல்லையா அவங்க வந்து வேற வழி இல்லாம பி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க உங்களோட செகண்ட் சான்ஸ்ல இன்னும் கிளியரா கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ரெடியா இருக்கீங்களா இதுல ஃபர்ஸ்ட் வந்து சரண்யா தான் பஸ்ஸரை பிரஸ் பண்ணாங்க அவங்க வந்து டூப்னு லாக் பண்ணது சி இல்லையா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாமா அவர் முறைக்கிறாருங்க ஒரு மாதிரி அவர் முறைக்க தான் செய்வார் டூப்புன்னு சொன்னா அப்புறம் என்ன சந்தோஷமா படுவார் அவர் சி சார் நீங்க ரெடியா இருக்கீங்களா ஆரம்பிக்கலாம் நீங்க
பெர்ஃபார்மன்ஸ் இவரை பார்த்து டூப்னு சொல்லியிருக்காங்க இவங்க. அப்படியே கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்களா? தெரியலீங்களே, மற்ற 2 பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். மற்ற 2 பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறீங்களா? ஆமாம். ஓகே. மகா வந்து ஏ தான் டூப்னு லாக் பண்ணீங்க இல்லையா? அவரை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லிடலாமா? கண்டிப்பா. டிம்பலகடி பம்பா. இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. கன்ஃபார்ம் தான். இவர்தானா? அவ்வளவுதான். இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா என்ன ஆக மாட்டீங்க? அவர் மேல் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு. ஓகே, இன்னொரு பெர்ஃபார்மன்ஸும் பார்த்துடலாம். அடுத்ததா வந்து லியா வந்து வேறு வழியே இல்லாமல் பி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த வாட்டி நீங்கள் மாற்றுறதுனா கூட மாற்றிக்கலாம். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? மூணு பேருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் கிளியராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொருத்தராக கேட்டுறேன். ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் ப்ரெஸ் பண்ணது சரண்யா. நீங்கள் சொல்லுங்கள், யார் டூப் இதில்? முதல்ல சி தான் டூப்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். இப்போ ஏன்னு தோணுது. ஏ பார்க்கும்போது திடீர்னு நடுவில் கால்லாம் வழுக்கிட்டு போய் அதை மேனேஜ் பண்ண பிளேன் கிஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஓ, அதனால அவர் டூப் பண்ணுறீங்களா? உங்களுக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுத்ததுனால டூப்பு. எனக்கு இந்த டவுட் ஆரம்பத்திலே இருந்துச்சு. இவங்களுக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுத்த பாரியா? நீங்கள் ஏ தான் டூப்புங்கிறீங்க. இப்போ மாற்றுறீங்களா? சிலேருந்து ஏக்கு 100 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுவோம். பரவாயில்லையா? ஸோ சரண்யா வந்து ஏ தான் டூப் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க மகா நீங்கள் சொல்லுங்கள். ஏ தான். நீங்கள் எதுவும் சேஞ்ச்லாம் பண்ணல, ஏ தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஓகே, மகாவும் ஏ தான் டூப்னு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸில் என்ன பார்த்தீங்க அவர்கிட்ட மிஸ்டேக்? நான் தான் சொன்னேன்ல, இங்கி பெங்கி பாங்கி போட்டதுனால ஏ. அந்த பாங்கி தான் செகண்ட் சான்ஸுமா? அதே தான், அதே இங்கி தான், பாங்கி தான், டாங்கி தான். மகா வந்து இப்போவும் ஏ தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணிட்டாங்க. இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்தப்போ நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு நினச்சப்போ நான் ஏதோ டான்ஸ் ஆடி காட்டுறாங்க போல இருக்குது, அப்படி கண்டுபிடிச்சிடலாம் அது கொஞ்சம் அப்படின்னு நினச்சேன். 3 பேர் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. தெரியல. அப்போ 3 பேருமே ஒரிஜினலா? இல்லை, நீங்கள் சொன்னீங்க ஒரு டூப் இருக்காங்கன்னு சொல்லி. ஆமாம், அந்த டூப் யாருங்கிறத இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏ ஆர் பி ஆர் சி? ஏதான் நினைக்கிறேன். ஸோ 3 பேருமே சேர்ந்து ஏவை தான் கட்டம் கட்டியிருக்கிறாங்க. ஓகே, வந்தால் எல்லாருக்குமே வரும், போனால் மொத்தமாக போயிடும். அந்த நிலைமையில தான் இருக்குது. ஓகே, உண்மையான டூப் யார்? புரசைவாக்கம் கிரி ஜிம்மில் ட்ரெயின் ஆகி வந்தவங்க. இதில் ஒருத்தர் தான் டூப்பு. அந்த டூப் யார் அப்படிங்கிறத நம்ம லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். சி தான் டூப்புங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இதில் மீதி 2 பேர் வந்து புரசைவாக்கம் கிரி ஜிம்மில் வந்து ப்ரொஃபஷ்னல் பாடி பில்டர்ஸ். நீங்கள் 2 பேரும் இல்லையா? சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர். என் பேர் குமார். குமார், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு பேஷனா, ஹாபி? ஜஸ்ட்டு ஃபிட்னஸ்க்காக பண்ணிட்டு இருந்தேன். இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது சொன்ன தொட்டு இவர் ஒரு ஆனந்த்ன்றவர் ஒரு 1 மந்த்தாக எனக்கு ட்ரெயின் பண்ணார். இவர் தான் உங்களை ட்ரெயின் பண்ணாரா? அப்படியே மைக் அவர்கிட்ட கொடுங்க. அவர்கிட்ட தான் நான் பேசணும்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்கள் சார். சார், ஐயோ என்ன பணிவு, என்ன பணிவு. உங்கள் பேருங்க சார்? ஆனந்தகுமார் சார். ஆனந்தகுமார், இவ்வளவு ஆனந்தம் பேர்லேயே இருக்குது. சார், உங்களை பார்த்து இந்த 3 பெண்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் தான் டூப்பாங்க. எத்தனை வருஷமாக இருக்கீங்க இந்த ஃபீல்டில்? 5 இயர்ஸாக இருக்கேன் சார். 5 இயர்ஸாக இருக்கீங்க. நான் இங்கி பெங்கி பாங்கி போட்டேன். இப்போ நீங்க அவங்க எல்லாம் எதுக்கு ஏ சொன்னாங்கன்னு கேளுங்க. அவர் வந்து ஆக்சுவலி நான் சி ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல,
சரி எப்படியோ ஒரு இதுப்பா. எப்படியோ இவரை வந்து குத்தி காமிச்சிருக்கீங்க. அவர் என்ன பிளைன் கிஸ் கொடுத்தா இப்போ என்ன இது பண்ணுமா? பிளைன் கிஸ்லாம் கொடுப்பாங்களா? இது அவங்களாலே நம்ப முடியல. இருந்தாலும் சார் நீங்கள் அவர்கிட்ட மைக் கொடுங்க. என் பேர் அக்பர். அக்பர், எத்தனை வருஷமா நீங்கள்? நான் 2 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். 2 2 இயர்ஸாக இருக்கேன். 2 இயர்ஸாக இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கும் அவர் தான் ட்ரெயின் பண்ணுறாரா? இல்லை, என்னோட மாஸ்டர் தான், கிரி ஜிம்மில் இருக்கும். ஓ, நீங்களும் மாஸ்டர். ஓகே, சூப்பர் சூப்பர் சார். உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும். நீங்கள் என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்கீங்க இதில் ஆக்சுவலாக? 2007 மிஸ்டர் சென்னை வின் பண்ணியிருக்கேன். வெரி குட், வெரி பாடி குட். பில்டிங். காலேஜ் டேஸ் ஐ காட் மிஸ்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வின் பண்ணியிருக்கேன். பிப்ரவரி எய்ம் பண்ணியிருக்கேன் சவுத் இந்தியா போகணுன்ட்டு. தமிழ்நாடு ரெண்டுமே பண்ணியிருக்கேன். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும். எல்லா டைல்ஸும் மிஸ்டர் இந்தியா அந்த லெவலில் நீங்கள் போயிட்டே இருக்கணும். வாழ்த்துக்கள். இருந்தாலும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, உங்களை வந்து டூப்புன்னு சொன்னதுனால. அதனால நீங்கள் இங்கே எதுவும் அவங்கள எதுவும் அடிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஷூட்டிங் முடிஞ்சு வெளியே தான் வருவாங்க. ஓகே, அட்ரஸ் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வர டூப்புன்னு சொல்லவே இல்லையே. அது நீங்கள் தான் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இவரையே பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்க இங்கியோட நிறுத்திடுறாங்க. இங்கி பிங்கி பாங்கி போல இல்லை. ஓ, இங்கியோட நிறுத்திடுறாங்க. இங்கி 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 இங்கின்னு ஏவே பாயிண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கடைசி வரைக்கும். தேங்க்யூ ஸோ மச் கிரி ஜிம்னு உங்கள் அருணகிரி மாஸ்டருக்கும் உங்களுக்கு உங்கள் 3 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் லாட். குரூப்பில் 2 ரவுண்ட் விளையாண்டு முடிச்சிட்டோம். இதில் இந்த ரவுண்டோட ஸ்கோர்ஸ் பார்க்கலாமா? ஆனால் நீங்கள் 3 பேருமே சந்தோஷப்படலாம், தப்பு இல்லை. ஏன்னா 3 பேருக்குமே பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணது வந்து சரண்யா. அப்படியே டூப்பை மாற்றினாங்க சிலேருந்து ஏக்கு. அதுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிக்கிறோம். அந்த டூப்பு தப்பாக போனதுனால இன்னொரு 200 பாயிண்ட்ஸ். டோட்டலாக 300 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுறோம். யூ நவ் 700 பாயிண்ட்ஸ் சரண்யா. செகண்டாக பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணது மகா. அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஏ தான் டூப் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்க எல்லாம் டூப்பு அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் 200 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கம்மி பண்ணிக்கிறோம். 800 பாயிண்ட்ஸோட இருக்கீங்க மகா, வாழ்த்துக்கள். கடைசியாக பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணது இல்லையா, அவங்களும் வந்து தப்பாக சொல்லிட்டாங்க. அவங்க வேறு வழி இல்லாமல் ஆரம்பத்தில் பி லாக் பண்ணி அப்புறம் அதை மாற்றி ஏவா மாற்றி அவங்களுக்கும் மாற்றினதுனால ஒரு 100, தப்பாக சொன்னதுனால ஒரு 200. டோட்டலாக 300 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுறோம். லியஸ்ரீ, நீங்களும் 700 பாயிண்ட்ஸோட இருக்கீங்க, வாழ்த்துக்கள்.